வணக்கம் நண்பர்களே. மீண்டெழுதல் ஆண்ட்ரூ மேத்யூஸோட புத்தகத்திலிருந்து மற்றும் ஒரு பதிவு. இது ஸ்டெப் 2, மீண்டெழுவதற்கான 7 நடவடிக்கைகள். இது ஸ்டெப் 2, உங்களால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணாங்க. அவங்க அப்பா டாக்டர், அம்மா என்ஜினியர். பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 குடும்பத்துலேயும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம். அந்த பிள்ளைங்களை நல்லா வளர்த்தாங்க. இவங்க நல்லா சம்பாதிச்சாங்க. ஒரு பெரிய வீடு கட்டினாங்க. 2-3 கார்ஸ் வாங்கினாங்க. அப்பா அம்மாவுக்கு பெரிய ப்ரமோஷன் கிடச்சிது. அவங்க டீன் ஆனாங்க. அவங்க ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் பசங்களை படிக்க வச்சாங்க. அவங்க அப்ராட் அனுப்புனாங்க. அவங்க நல்லா படித்தாங்க. அவங்க ஒரு பெரிய பெரிய லெவலில் அவங்க ஃபீல்டில் அச்சீவ் பண்ணாங்க. அப்புறம் அப்பா அம்மா நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அண்ட் கடைசி காலத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க ஜெனரேஷன் இன்னும் பெருசாக சாதிச்சாங்க. நான் சொன்ன கதையில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கா பார்த்தீங்களா? இல்லை. இப்படி ஒரு பர்ஃபெக்டான லைஃப் யாருக்காவது இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை, பிரசிடெண்ட்டு கூட பிரச்சனை இல்லாமல் இல்லை. மேபி இன் பர்சனல் ஆர் இன் ப்ரொஃபஷ்னல் லைஃப். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? தெர் இஸ் சம்திங் கால் ஃபெயிலியர். when a person accepts the failure, he is going to the next level in his life and he is going towards success. ஸோ அதுதாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேறு எங்கேயும் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு ஏங்குறீங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் முகவரியை மாற்றாதீங்க. உங்கள் சிந்தனையை மாற்ற முயற்சி பண்ணுங்கள். ஏற்றுக்கொள்ளுதல் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்ல வழிவகுக்கிறது. ஏற்றுக்கொள்ளுதல் அதிகாரம் அளிக்கிறது. நம்மால் மாற்ற முடியாததை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம்மால் மாற்ற முடிவதை நாம் மாற்றுகிறோம். நீங்கள் அங்கீகரிப்பவற்றை மட்டுமே உங்களால் மாற்ற முடியும். அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் என்பது இதன் பொருள். இது இப்படி இருக்கக்கூடாது, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி இருக்கவே கூடாது, இப்படி நடந்து போச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது எதுவாக வேணால் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரியே இருக்கணும், இது வேறு மாதிரி இருந்திருக்கணும், ஏன் இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியற்ற மக்கள் யதார்த்தத்துடன் வாக்குவாதம் செய்கின்றனர். அவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர். மகிழ்ச்சியற்ற மக்கள்னால் அதாவது அக்செப்ட் பண்ணாதவங்களை நான் சொல்கிறேன். அவங்க சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணாதவங்க, இது ஏன் தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருபோதும் இது நடந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறதா இருக்க வேண்டும். மக்கள் நம்ம சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், அரசாங்கம் சரியாக இது செய்யலைன்னு ப்ளேம் பண்ணுறதா இருக்கட்டும், இதனால் எந்த பயனும் இல்லை. ஆக்சுவலி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் தங்களுடன் உடன்பட வேண்டும் என்று மகிழ்ச்சியான மக்கள் எதிர்பார்ப்பதில்லை. வாழ்க்கை கச்சிதமாக கணிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. வெயிலடிக்கும் போதும் சரி, மழை பெய்யும் போதும் சரி, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். உங்களால் மாற்ற முடியாதது ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அதன் பொருள். மகிழ்ச்சியான மக்கள் இப்படி தாங்க இருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அதே மாதிரி கோபத்தை பற்றி செயின்ட் அகஸ்டின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கடும் சினம் என்பது விஷத்தை நீங்கள் பருகிவிட்டு அடுத்தவர் இறப்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருப்பது போன்றது அப்படின்னு சொல்கிறாருங்க. கடுஞ்சினம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை மன்னிப்பது ஒரு நல்ல யோசனை என்று யாரேனும் உங்களிடம் கூறியிருக்கிறார்களா? மன்னித்தல் ஒரு புனிதமான செயல் என்று கூட உங்களிடம் கூறப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் மக்களை மன்னிப்பதற்கு இன்னும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. நீங்கள் அவர்களை மன்னிக்காத போது அது உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கிறது அப்படின்றது தான் இந்த விஷயம். மக்கள் மன்னிப்பு கேட்டதாலோ அல்லது அவர்கள் செய்த காரியத்துடன் நீங்கள் உடன்படுகிறீர்கள் என்பதாலோ அல்லது மன்னித்தல் புனிதமானது என்பதாலோ நீங்கள் அவர்களை மன்னிப்பதில்லை. நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்காக நீங்கள் மன்னிக்கிறீர்கள். அது கடினமானதாக இருக்கக்கூடும். ஒருவரை மன்னிப்பதற்கு அவர் செய்த காரியத்தோடு நீங்கள் உடன்பட வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அவங்கள மன்னிக்கிறீங்க. உங்களுக்கு நிம்மதி வேணுன்றதுக்காக தான் நீங்கள் அவங்கள மன்னிக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த யாராக வேணால் இருக்கலாம். ஆனால் கடுஞ்சினம்
அப்படி என்பது விஷத்தை நீங்கள் பருகிவிட்டு அடுத்தவர் இருப்பதற்கு நீங்கள் காத்து கொண்டிருப்பது போன்றது. அதிகமா கோவப்பட்டா நமக்கு தான் கெடுதல் அப்படின்றது தான் இதில சொல்றாரு. மக்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சோதனையை உங்களால் தாக்குப்பிடிக்க முடியும். அதிலிருந்து மீண்டு உங்கள் வாழ்க்கையை தொடர முடியும். எதிர்காலம் தான் எல்லாமே என்று கேத்லின் கூறுகிறார். மன்னித்தல் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, மன்னித்தல் மற்றவர்களுக்கு வேண்டுமானால் ஒரு நல்ல யோசனை போல தோன்றக்கூடும். நீங்கள் ஏதோ ஒன்று அல்லது யாரோ ஒருவரை குறித்து கோபத்தையோ அல்லது வெறுப்பையோ உணர்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய காதலர் உங்களுக்கு ஏமாற்றம் அளித்திருக்கக்கூடும், அல்லது ஒரு புதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கக்கூடும், அல்லது யாரேனும் உங்களை ஏமாற்றியிருக்கக்கூடும், அல்லது வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட்டதாக நீங்கள் உணரக்கூடும். ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்ட ஒன்றை ஏற்காததால் ஏற்படும் பின்விளைவுகள் என்னென்ன? இழக்கப்பட்ட வாய்ப்புகளா? தூக்கமற்ற இரவுகளா? தொலைக்கப்பட்ட மகிழ்ச்சியா? நீங்கள் என்ன விலை கொடுத்துள்ளீர்கள்? மன்னித்துவிட்டு அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்பதற்கான நேரம் வந்துவிட்டதா? நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளுதல். நீங்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கின்ற நாட்களில் என்ன நிகழ்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? அன்று நீங்கள் உங்கள் காலை வாசற்படியில் இடித்துக் கொள்வீர்கள். உங்கள் வீட்டுச் சாவியை தொலைப்பீர்கள். நீங்கள் பயணிக்கும் ரயிலில் மக்கள் உங்களிடம் மோசமாக நடந்து கொள்ளக்கூடும். நீங்கள் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளும்போது மக்களுக்கும் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்கின்றனர். மக்களும் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்கின்றனர். நாம் நம்முடைய சொந்த தவறுகள் மீது கவனத்தை குவிக்கும்போது உலகம் நம்மை தொடர்ந்து தண்டிக்கிறது. நம்மை நாமே தொடர்ந்து தண்டிக்கிறோம். ஆரோக்கியக்கேடு, வறுமை, தனிமை போன்றவற்றால் நம்மை நாமே தண்டித்துக் கொள்கிறோம். நம்மை நாம் விரும்பாதபோது உலகமும் நம்மை விரும்புவதில்லை. பிறகு நாம் உலகத்தை குறை கூறுகிறோம். எல்லாமே உங்களிடமிருந்து தான் தொடங்குகிறது. என்னை நான் நேசிக்க வேண்டுமா? குறைந்தபட்சம் நீங்கள் உங்களை விரும்பவாவது வேண்டும். ஏனெனில் எந்த வாழ்க்கைக்கு நாம் தகுதியானவர்கள் என்று நாம் உணர்கிறோமோ அதையே நாம் உருவாக்குகிறோம். நீங்கள் அற்புதமானவர். எவையெல்லாம் உங்களிடம் தவறாக இருந்ததாக முன்பு நீங்கள் நம்பினீர்களோ அவை அனைத்தும் சேர்ந்துதான் உங்களை அற்புதமானவராக ஆக்குகின்றது அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. வாழ்க்கையில பெருசா சாதிச்சவங்க மோசமா தோத்து போய் கீழே விழுந்தவங்க தான். அது மறந்துடாதீங்க. சரிங்களா? ஒரு அழகான வாழ்க்கையை அமைய பெறுவதற்கு உங்களுக்கு ஏராளமான பொருட்கள் தேவையில்லை. மாறாக அது நிகழ்கணத்தை அரவணைத்துக் கொள்வதையும் மக்களிடம் உள்ள சிறந்தவற்றை பார்ப்பதையும் வாழ்க்கையை சிறப்பாக அமையும் என்று நம்புவதை பற்றியதாகும். இயற்கை குணப்படுத்துது. நேச்சர் இஸ் ஹீலிங். நல்ல விதமான உணர்வை அனுபவிப்பதற்கு மக்கள் ஏராளமானவற்றை முயற்சி செய்து பார்க்குறாங்க. போதைப் பொருட்கள், மது, சூதாட்டம், அளவுக்கு அதிகமான பீட்சா, ஃபாஸ்ட் ஃபுட் போன்றவற்றை ஆனால் அவை எதுவுமே உதவுவதில்லை நிரந்தரமாக. ஒரு பூங்காவில இல்ல கடற்கரையிலோ போய் சிறிது நேரம் நீங்க நடந்துட்டு வந்தீங்கனாலே மனம் லேசாகும். வாழ்க்கை நமக்கு வேதனையூட்டும்போது இயற்கை குணப்படுத்துகிறது. பெருங்கடலின் இதமான காற்று, அமைதியான காடுகளும் நம்மை மீட்டெடுக்கின்றன. கடற்கரையில் கடந்து செல்லுங்கள் அல்லது ஒரு பூங்காவில் உட்காருங்கள். அப்போது நீங்கள் சிறப்பான எண்ணங்களை எண்ணுவீர்கள். கண்டுபிடிக்கப்பட வேண்டியது எதுவுமில்லை. அது வெறுமனே நிகழ்கிறது. கடைசியா இந்த விஷயத்த சொல்லி நான் அந்த பதிவை முடிக்கிறேன். மகிழ்ச்சியான மக்கள் தங்களிடம் இருப்பவற்றின் மீது கவனம் செலுத்துகின்றனர். மகிழ்ச்சியற்ற மக்கள் தங்களிடம் இல்லாதவற்றின் மீது கவனம் செலுத்துகின்றனர். அதனால கடைசியா நான் சொல்லிக்க விரும்புறேன். எதை மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய ஃபெயிலியர்லேருந்து வெற்றிக்கு உங்கள கொண்டு போற முதல் ஸ்டெப். அத முதல்ல எடுத்து வைங்க. அக்செப்ட் பண்ணுங்க பாஸ்ட்ட. ஃப்யூச்சருக்குள்ள போங்க. கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அழகானதா மாறும். நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவை கேட்ட எல்லாருக்கும் மிக நன்றி.